சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இயற்கையை எதிர்த்து போராட முடியாது யாராக இருந்தாலும். ஆனால் மனிதன் தான் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறான். அதனால சக மனிதர்களுக்கு சிரமம், இயற்கை சூழல்ல பாதிப்பு. உதாரணம் பாருங்க, கோடை வெயில சமாளிக்க ஏசி, குளிர்சாதன வசதியை மனிதன் கண்டுபிடிச்சி அது இப்போ உபயோகத்தில் இருக்கு. வெயில் நேரத்துல ஏன் இரவுல கூட ஏசியில் இருப்பது பலருக்கும் சுகம்தான். ஆனா அதுவே அதிகமானால் நல்லதல்ல. எந்த நேரமும் ஏசியில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு சூரிய ஒளியானது போதுமான அளவு கிடைக்காது. இதனால வைட்டமின் டி சத்து குறைபாடு உண்டாகும். ஏசியின் பயன்பாடு சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சருமத்தில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி சருமம் வறட்சி அடைய செய்யும். என்ன தோல்லாம் வரவரன்னு இருக்கும்பாங்க, அதுபோல வாய் உதடுகளும் உலர்ந்து போயிடும். ரவிச்சந்திரன் சார், ஏசி காத்து ஜில்லுன்னு வருதே, அதுக்கு நேரா முகத்தை வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்திருந்தால் சைனஸ் தொந்தரவு வரும். மூக்கடைப்பு, தலைவலி, காது அடைக்கிறதுன்னு ஒன்றை தொட்டு இன்னொன்று தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி பார்த்தீங்களா, வம்ப விலை கொடுத்து வாங்குறோம். ஒரு சிலருக்கு ஆஸ்துமா போன்ற பாதிப்புகள் கூட வரலாம். இது தலைவலி, நுரையீரல் தொற்று போன்ற பாதிப்புகள் ஏற்படவும் வழிவகுத்துடும். ஏசியின் குளிர்ச்சி காரணமா தலைமுடி கூட உடைய ஆரம்பிக்கும். எதையும் அளவா பயன்படுத்துகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அளவுக்கு மிஞ்சினா சிரமம்தான். சருமத்தில் சுருக்கங்கள் உண்டாகும். ஏசி மெஷினை அப்பப்போ சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்யலைன்னா பாக்டீரியா கிருமியின் தொற்று பாதிப்பு உண்டாகும். ஒரு வீட்டில் அல்லது ஓர் அலுவலகத்தில் ஒருத்தருக்கு காய்ச்சல், அம்மை அல்லது மெட்ராஸை போன்ற நோய் இருந்தால் ஏசியின் காரணமாக மற்றவர்களுக்கு, உடன் இருப்பவர்களுக்கு மிக வேகமாக பரவும். சிலருக்கு கண்களில் கண்ணீர் சுரக்காமல் உலர்ந்து விடும். ஏசியில் தான் அவசியம் இருக்கணுங்கிற சூழ்நிலை என்றால் ஏற்பட்டால் அவ்வப்போது அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரணும். எப்படி கணினியில வேலை செய்பவர்கள் ஓர் அரை மணிக்கு ஒரு முறை கண்களை கணினியை விட்டு ஓர் 20-30 வினாடியாவது வெளியே பார்க்கணும், பச்சை நிறத்தை பார்க்கணும்னு கண் மருத்துவர்கள் சொல்றாங்களோ, அதுபோல ஏசியில் இருப்பவர்களும் ஒரு சில இடைவெளி விட்டு ஏசியை விட்டு வெளியில வரணும். சூரிய ஒளி படுற மாதிரி நிக்கணும். உடம்புல சூரிய ஒளி பட்டுதுன்னா தான் வைட்டமின் டி சத்து கிடைக்கும். இயற்கையில் கிடைப்பதை அனுபவித்துக் கொள்ளணும். ரவிச்சந்திரன் சார், காய்கறிகள், அதிலும் பச்சை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லது. வேர் காய்கறிகளில் வைட்டமின் பி, இரும்பு, புரதம் நிறைந்திருக்கு. ஒட்டுமொத்த செரிமான அமைப்பை ஒழுங்குபடுத்த வேர் காய்கறிகள் உதவுது. உணவின் ஒரு பகுதியா நமக்கெல்லாம் அரிசி இருக்கு. அரிசி ப்ரீபயாட்டிக், அதாவது வைட்டமின் பி, இரும்பு சத்து நிறைந்திருப்பதோடு உடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் இது உதவுது. இனிப்பு எப்பவும் எல்லாரும் விரும்பி உண்ணுவது. அந்த மாதிரி சாப்பிடணும்னு எண்ணம் படைக்கும் போதெல்லாம் உலர்ந்த தேங்காயை வெல்லத்துடன் கலந்து சாப்பிடலாம். தேங்காய் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இது முக சுருக்கங்களை குறைக்கும். அதோட தினசரி உணவுல தேங்காய் சேர்ப்பது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். எது வேணும் எது வேணாம்னு முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.